முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் எதை குறைக்கணுமோ குறைங்க, எதை கூட்டணுமோ கூட்டுங்க, அவ்வளோதாங்க. அழகாக பேசியிருக்காரு. நல்ல கலைகள். சிவபெருமான் நடனமாடுறாரு, கண்ணபெருமான் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, நாரதர் தும்புராங்கன்னு ஒரு கருவி வச்சிருக்கிறாரு, நந்தி இசைக்கருவி மிருதங்க வாசிக்கிறாரு, வீணை சரஸ்வதி கையில் இருக்குது. இத்தனையும் கலை என்று அவர் பேசியிருக்கிறார். இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க. இப்போ தான் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு மகளிர் தினம், மகளிர் பேச வர்றாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படி தெரியுமா? வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மகிட்ட சோறு கேட்டதில்லை. அம்மா தாய் நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போடு, கேட்டதே இல்லை. பெரியப்பா நான் பல்ல பேத்து விடுவோம். பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில அம்மா சாமி வந்து ஆடிரும், எந்திரி நாட்டை கெடுத்த நாய் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பெண்களுக்கு எழுதி போட்டுக்க அந்த பேர் இதெல்லாம் படித்து பார்த்தேங்க பஸ்ஸில். பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாலும் இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்டா பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. இது யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. இப்போ ஒரு வேளை மாறி இருக்கோ என்னமோ. நான் இப்போ சமீபத்தில் பஸ்ஸில் போகல. இப்போ பெண்கள் சார்பாக இதோ மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியம்தான் என்று பேச நம்முடைய புதுக்கோட்டை சிவநந்தினி அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. முத்து கடல் பறித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்தோடிய தமிழ்த்தாயின் தலைமகள், கூத்தன் இருந்தான், குரலரசன் இங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான், வயதான தமிழ்பாட்டி அவ்வையும் இருந்தால், புலிச்சோட நாடறிந்த புகழேந்தி இங்கிருந்தான், நக்கீரன், நன்னாகன், நப்பசலை, உன்குரு சாத்தான், முன் சாத்தான், சிலம்படுத்த தக்கோன் என காவலர்கள் 3 காத்து நின்ற வாளுக்கு காவல்னா அவன் நம்பி, பாட்டெடுத்த அவன் தம்பி. எத்தனை பேர் எத்தனை பேர், அத்தனை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பிள்ளா பாடலும் யார் தரும் கவிதை என்னுமா பலா போல் மடியிலே வாங்கி காப்பில்லா தமிழ் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பில்லா தமிழே, முத்தமிழே, உனக்கு கோடி வணக்கம். அன்பும் அறிவும் கல்வியும் ஆன்மீகமும் பண்பாடும் ஒருங்கே கொண்ட மிகப்பெரிய ஊர் பெரம்பலூர். அப்படிப்பட்ட பெரம்பலூர் மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த இளையவளின் சிரம் தாழ்ந்த வணக்கத்தோடு, தார் ரோடு உள்ள இடங்களிலெல்லாம் தமிழ் ரோடு போட்டு கொண்டிருக்கக்கூடிய கலை மாமணி பேராசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நடுவரையா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, தன் காற்றிலம்பை கத்தியாக்கி கழற்றிய புரட்சிக்காரி கண்ணகி, எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என்ற மானத்தமிழச்சி மண்டோதரி, பருவத்தை தமிழுக்கு என்று தமிழ் மணந்த ஔவையார், ஈன கொல்லமனிலும் கற்புரை காத்த மாதரசி மாதவி, இளமையில் இளமை வென்று தவம் இயற்றிய மணிமேகலை, காதலின் ஞான தீபமாய் சுழன்ற அமராவதி, 63 நாயன்மார்கள் ஒரு பெண்ணான காரைக்கால் அம்மையார், எழுத்தாணி பிடித்து தலை நிமிர்ந்து நடந்த கவிப்புடி நச்சல்லை, கணவன் காணா உலகம் காணன் என்று கண்கட்டிய காந்தாரி, யமனை புல்லன்ன கண் விதித்த சத்தியவான் சாவித்திரி, தன் அவனுக்காக இதயம் துடித்திருந்த தமயந்தி, ஒரு தமிழ் சாதனைக்காக திரை மறைவில் இருந்த வள்ளுவன் மனைவி வாசுகி, பொறுமையின் சின்னமாக பேசப்பட்ட சீதை. இப்படி இலக்கியம் காலம் தொட்டு இன்று வரைக்கும் அம்மாவாக, அன்னையாக, காதலியாக, தலைவியாக எல்லா பொறுப்புகளும் இருக்கக்கூடிய மாண்புமிகு மகளிர் அத்தனை பேருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களோடு தொடங்குகின்றேன். ஐயா, மனிதனின் மனதை மென்மைப்படுத்துவது, பண்படுத்துவது கலையா இலக்கியமா? எனக்கு முன்னாடி அன்னை செல்லக்கண் அன்னை வந்து நிறைய கலைகளை பட்டியலிட்டார். ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க ஐயா? ஒன்னாவது சொல்லுங்கம்மா. கலை என்பது ஒரு பெரிய தேர் இருக்கும்ல, தேர். கலைங்கிறது பெரிய தேர் மாதிரி, நல்ல உருவத்தில் பெருசா நல்ல வட்டமா இருக்கும், அதுல நிறைய ஆரக்கால்கள் மாதிரி இருக்கும்.
நீங்கள் சொல்கின்ற 64 கலைகளும் பெரிய தேர் போலதான். ஆனா அந்த தேரை சரியான பாதையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு நெறிப்படுத்த முறைப்படுத்த ஒரு அச்சாணி தேவை. அந்த அச்சாணி தான் நாங்கள் சொல்கின்ற இலக்கியம். அதுதான் சார் மனிதரின் மனதை மென்மைப்படுத்தும். நிறைய சிலைகளை அந்த ஓவியங்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உங்களெல்லாம் சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய சீரியலில் படங்களில் வில்லி வர்றாங்கன்னா, சே வில்லி என்னப்பா இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு தோணும். ஒரு நடிகருக்கு இன்ட்ரோ சாங் போடுவாங்க, நடிகைக்கு இன்ட்ரோ சாங் போடுவாங்க. இப்போனா வில்லிக்கு ஒரு இன்ட்ரோ சாங் போடுறாங்க. அது இப்போ 20ஆம் நூற்றாண்டில். ஆனால் என் இலக்கியம் 12ஆம் நூற்றாண்டிலேயே என் பாட்டன் கம்பன் ஒரு வில்லிக்கு பாட்டு போடுறான். என்னென்ன ராமாயணத்தில் சூர்பனகன் நடந்து வர்றத அவ்வளவு அழகா பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் சீரடியலாகி மம்சலல மங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தார் அப்படின்னு எழுதியிருக்காரு. சூர்பனகன் நடந்து வர அழகை எழுதுறாரு. நீங்கள் கலை அழக வர்ணிக்கிறதுக்கு தான் பாட்டு போட்டிருக்கீங்க. ஆனா அந்த பாட்டு நீங்க படிக்கும் போதே நம்ம கூட ஏன் நடந்து வர மாதிரியே எழுதியிருக்காரு. இதுதாங்க என் மனசை பன்மைப்படுத்தும். இதுலேருந்து இந்த பாட்டுலேருந்து கம்பன் என்ன சொல்ல வர்றாரு இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்குன்னா, பொதுவா வெளி தோற்றத்துல அழகா இருந்தாதான் ரொம்ப அழகானவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறோம்ல. இல்லை, உங்கள் மனதில் நல்ல எண்ணம் இல்லை, தீய எண்ணங்கள் இருக்கு, கெட்ட குணங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் நீங்கள் நல்லவர்கள் அல்ல, சூர்பனகை மாதிரி கெட்டவர்கள் என்று அன்றே கம்பன் சொல்லிவிட்டான். இதுதாங்க என் மனித குலத்தின் மனதை மென்மைப்படுத்துவது. அவ்வளவு ஏன் நம்ம என்ன சொல்ல போனா, கலைங்கிறது ஒரு 2 மணி நேரம் 2 நிமிஷம் பார்த்து ரசிப்பதற்கு வியப்பதற்கு வேண்டுமானால் பல ஆச்சரியங்களை கொடுக்கலாம். ஆனால் என் இலக்கியம் 2000 தலைமுறைக்கு தேவையான எது சரி எது தவறு, எப்படி மனிதன் வாழ வேண்டும் எப்படி மனிதன் வாழக்கூடாதுங்கிற அத்தனை கோட்பாடுகளையும் விழுமியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் இலக்கியம் தானே மனிதனின் மனதை மென்மைப்படுத்தும். இப்போ சும்மா இப்போ குத்துப்பாட்டுங்கிற பேர்ல நிறைய பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே என் பாட்டன் கம்பன் தான் அழகா எழுதியிருக்கான். கும்பகர்ணன் தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்குறவனா எழுப்பணும். நீங்கள் இப்போ கலைன்னா மக்களுக்கு 64 கலைகளும் தெரியுமான்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, பாட்டு பார்க்குறது, ரீல்ஸ் எடுக்கிறது, போஸ்ட் பண்ணுறது, லைக் வாங்குறது, ஃபாலோ வாங்குறது, அதானே? அது மட்டும் இல்லை. ஆனால் என்னுடைய பாட்டன் இலக்கியத்தில் எவ்வளோ அழகாக தூங்குறவங்களை எழுப்புறான்னு பாருங்க. உறங்குகின்ற கும்பகண்ண உங்க வாய மால்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் முரசர வச்சு தூங்குறவனை எழுப்புறாங்க. அப்போ அழுகை, கண்ணீர், கோபம், பொறுமை, நிதானம், மகிழ்ச்சின்னு என்ன உணர்ச்சிகளை மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அந்த உணர்ச்சிகளை அப்படியே அதன் வாயிலாகவே இந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்குது இல்லை. அதுதான் ஐயா மனிதனின் மனதை மென்மைப்படுத்தும். அண்ணன் பேசும்போது சொன்னார், படித்தவர்களுக்கு வேண்டுமானால் இலக்கியம் சரியா இருக்கும், படிச்சு தெரிஞ்சுப்பாங்கன்னு. இல்லைண்ணே, என் பாட்டன் வள்ளுவன் சொல்லியிருக்கான். இப்போ செல்லக்கண்ண அண்ணன் கேட்ட மாதிரியே வள்ளுவன்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன் நீங்கள் எழுதிட்டீங்க ஐயா, நான் படிக்காத பாமரன் ஏழை விவசாயி, எனக்கு படிக்க தெரிஞ்சாதானங்க நான் அதுபடி வாழ்க்கையை நடத்த முடியும்னு. உடனே வள்ளுவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உனக்கு படிக்க தெரியலனா பரவாயில்லப்பா, கற்றதன ஆயினும் கேட்க அப்படின்னு. அவன் நம்ம பெரம்பலூர் பக்கம் மாதிரி ரொம்ப அறிவான பாமரன் போல. உடனே அடுத்த கேள்வி வள்ளுவனை பார்த்து கேட்டான், ஐயா வீட்டுக்கு 10 யூடியூப் சேனல் இருக்கு, இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அங்கிட்டு ஒன்று சொல்றாங்க, இந்த அம்மா ஒன்று சொல்லுது, எதங்கையா கேட்க. அதுக்கும் வள்ளுவன் ஒரு பதில் வச்சிருக்கான், எனைத்தாயினும் நல்லவை கேட்க அப்படின்னு எழுதியிருக்காரு. நீங்க 1330 திருக்குறள இல்லாத ஒன்றா உங்களுடைய கலை வடிவத்தில் இந்த உலகத்திற்கு கொடுக்க போறீங்க. நின்னா உக்காந்தா தூங்குனா துக்கத்துல மகிழ்ச்சியில சோகத்துல அனைத்துக்கும் என் பாட்டன் வள்ளுவன் கொடுத்திருக்கான் ஐயா. திருக்குறளை படித்தாலே போதும் அவங்க நல்லவங்களா மாறிடலாம். இதை நான் சொல்லலைங்க ஐயா. டால்ஸ்டாய் அவர்கள் போரும் அமைதின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதை காந்திஜி அவர்கள் படித்து விட்டு ஒரு பதில் கடிதம் போட்டார். உங்கள் புத்தகத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையும் படித்தேன், அதை பார்த்து தான் அகிம்சை என்கின்ற ஒன்று எனக்கு தோணுச்சு, நான் வழி நடத்தினேன்னு. உடனே பத்திரிகையாளர்கள் டால்ஸ்டாயை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இப்போ டால்ஸ்டாய்கிட்ட போய் கேட்குறாங்க, காந்திஜி அவர்கள் அவர் அகிம்சை கொள்கை எடுப்பதற்கு உங்களுடைய புத்தகம் தான் காரணம் எழுதியிருக்காரே, உங்களுக்கு இந்த அகிம்சைங்கிற அடிப்படை நோக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு.
டால்ஸ்டாய் சொன்ன பதிலை தான் உங்களுக்கும் சொல்கின்றேன். அவர் சொன்னாராம், தமிழில் எழுதியிருக்கக்கூடிய உலக பொதுமறையான திருக்குறள்ல என்னார் செய்தாடே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடன் எழுதியிருக்காரு. அதை பார்த்து தான் போரும் அப்படிங்கிற திருக்குறள் எழுதினேன்னு சொன்னாராம். இப்படி திரும்புகின்ற திசையெல்லாம் பார்க்கின்ற பக்கங்கள் எல்லாம் என் இளையக்கள் இலக்கியங்களில் கொட்டோ தீர்ந்திருக்கிறது. என் ஐயன் மறைமலை அடிகளார் தான் இப்படி சொல்லுவார், 20 நூற்றாண்டு இலக்கியங்களை என் தமிழ் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை உங்களிடத்தில் நினைவுபடுத்தி விட்டு விரைபட வேண்டும் என்று நினைக்கின்றேன். மறைமலை அடிகள் இப்படி சொல்லி இருப்பார், 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசார கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார் அடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி கந்த புராணம், பிற்பகுதி கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தல புராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்துரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடல் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர்கள் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதியார் பாடல்கள் என்று சொல்லி மனிதன் நாளுக்கு நாள் மனசை மாத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லி என் இலக்கியம் 20 நூற்றாண்டு வரலாற்றை வைத்திருக்கும் பொழுது அதில் இல்லாத ஒன்றையா நமக்கு கலை விடுவம் கொடுத்து விட போகிறது? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சரி, கார் வாங்கினா, பைக்கு வாங்கினா, சோகமா இருந்தா, கஷ்டம் வந்தா, என் பாட்டன் பாரதி கொடுத்த தன்னம்பிக்கை வரியை ஒரு நாளாவது உச்சரிக்காதவங்க இருப்பாங்கன்னா, பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இந்த வரி கொடுக்கிற அந்த தன்னம்பிக்கையை என்ன கலை வடிவமாவது கொடுக்க முடியுமா? இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு சம்பவங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ உயிர்கள் கொன்று குவித்திருக்காங்க. என் இலக்கியத்தை படித்திருந்தால் இந்த தவறு நடக்காது. புத்தகத்தை கையில் கொடுங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளு என்று பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே உறக்க சொன்னானே. இதுதான் அவ்வளவு. ஏன் இப்ப இருக்க கலியுகத்துல, போட்டி உலகத்துல கலை வடிவம் போட்டி நிறைந்தது. அவ்வளவு எளிதில் கலைத்துறையில் சாதிக்க முடியாது. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை கைப்பிடிச்சு கூப்பிடுறது அத்தி பூத்தாறு போலதான் நடக்கும். என் இலக்கியம் முழுக்க முழுக்க அன்பை சொல்லிக் கொடுக்குது. அன்பிருக்கும் உண்டோ அடைக்கும் தாள், இந்த வரிக்கு ஈடாக வேற என்னங்கய்யா உங்க மனசை மென்மைப்படுத்த போகிறது? மழையால் கரைந்து விடுவதில்லை மழை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை. எத்தனை எத்தனை கலை வடிவங்கள் காட்சியாக வந்தாலும் என் இலக்கியம் கொடுக்கிற மென்மையும் பாசமும் காதலும் அன்பும்தான் ஒருத்தனை நல்ல மனிதனாக மாற்றும் என்று சொல்லிவிட்டு இதுகாரம் கேட்டு ரசித்த அத்தனை இலக்கிய பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசுனாங்க. ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தாங்க. 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும், கண்ணாசன் கூட சொல்லியிருக்கலாம், 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அத்தனை இலக்கியங்கள் இருக்கிற போது அதில் சொல்லாததை உங்கள் கலை என்ன சொல்லும்? ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. அன்னைக்கு இருந்த வில்லி சூர்பனகை, அவர் சூப்பர் நகையோட வர்றான், அப்படியே சிரிச்சுக்கிட்டே. இப்பயும் வில்லி இருக்காங்க, அதையும் சொன்னாங்க. இப்போ இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக மிக அருமையாக பாடலோடு செய்தியை தரக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியை டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள், 1000 தான் நீங்கள் இலக்கியம் என்று சொன்னாலும் கலை என்ன செய்யும் என்பதை இதோ பேச வருகிறார். அவங்க பேசி முடிச்ச உடனே நான் தீர்ப்பு சொன்ன உடனே நம்ம வீட்டுக்கு போறோம். சரியா? ஆமா, நன்றி நன்றி. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுரம் தரும் கவி பலதா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. போதும், எந்திச்சு போங்க 2 பேரும்.
ஒரே பாட்டு. பேர் ஆம்பல் மலர்கள் நிறைந்த காரணத்தினால் பெரம்பலூர் என்ற பெயரை இலக்கியத்தில் தாங்கி இருக்கிற பேராம்பல். அற்புதமான இந்த ஊரினுடைய புத்தக திருவிழா தமிழ்நாட்டினுடைய ஒரு நூற்றாண்டு வரலாறு எழுதப்படுமானால் அதில் பெரம்பலூர் புத்தக காட்சிக்கென்று தனித்த பக்கங்கள் இருக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த மேடையில் ஒரு அழகு எந்த புத்தக காட்சியிலும் இல்லாமல் இந்த புத்தக காட்சியினுடைய அழைப்பிதழையே மேடையிலே வடிவமைப்பாக வைத்திருக்கிற ஒரே புத்தக காட்சி பெரம்பலூர் புத்தக காட்சி. என்ன அழகு பாருங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் கையில் அழைப்பிதழ் கொடுக்க முடியாதுன்னு பெரம்பலூர் மாவட்டத்தில் மேடையவே அழைப்பிதழாக மாற்றி இருக்கிற கலைநயம் உங்ககிட்ட தாங்க இருக்கு. அதே ஒரு கலை. அது மட்டும் இல்லைங்கய்யா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இவ்வளவு பெரிய கலை நிகழ்ச்சி ஏன் தெரியுமா? இலக்கியம் நம்மை தனிமைப்படுத்தும், கலைதான் நம்மை ஒன்றுபடுத்தும். மறந்துடாதீங்க. தனியா உட்கார்ந்து ஒரு புத்தகம் படிக்கலாம், அழுவலாம், சிரிக்கலாம். ஆனா கலையை ரசிக்கிற பொழுது எல்லாருமாக சேர்ந்து உட்கார்ந்து, அதனாலதான் கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னா, அப்படி குளிர்ந்து ஒன்றை கூடி மகிழுகிற சிரம் கலைக்கு மட்டும்தான் உண்டு. என் அன்பு சகோதரி 2000 ஆண்டுகால இலக்கியத்தை பட்டியலிட்டார். நான் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வளவு அழகான மனப்பாட திறன் வைத்திருக்கிற சிவநந்தனிக்கு ஒரு முறை பலத்த கரவொலியை எழுப்புங்கள். ஆனா அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் பேச்சு கலை என்ற ஒன்றை பயன்படுத்தி தான் அந்த ஒரு நூற்றாண்டு வரலாறை ஒப்பிச்சிட்டு போனாங்களே தவிர புத்தகத்தை பூரா அப்படி மேடையில அடுக்கி வச்சுட்டு போயிருந்தா ஒருத்தர் திரும்பி பார்த்திருப்பீங்களா? இன்னொரு புத்தகம் இருக்கு, கேள்வி கேட்க. பேச்சு கலை என்ற ஒரு அற்புதமான கலை. ஐயா எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, நீங்க நிறைய நூல்களை, அது என்னது, கார் முதல் வான் வரை அப்படி வச்சுக்கலாம், புத்தகங்களை வானில பறக்கும் பொழுது கூட புத்தகம் படிக்கிறார்கள். யாருங்க புத்தகம் படிக்கல? எல்லாரும் தான் படிக்கிறாங்க. ஆனா எத்தனை பேருக்கு உங்களை போல மேடையிலே அழகொழுக நகைச்சுவையோடு ஒரு கருத்தை சொல்ல தெரியும்? நான் கேட்கிறேன். புத்தகம் குப்பனும் சுப்பனும் தான் படிக்கிறான். அவன் படிச்சான்னா இலக்கியம் அவனை ஒசத்தும். ஆனா அவன் படித்த கருத்தை பலருக்கு முன்பு ஒரு கலையாக்கி கொடுக்கிற பொழுது படிக்காதவனையும் அந்த கலை உயர்த்துகிறதா இல்லையா? அதுதான் கலைக்கு இருக்கக்கூடிய தனித்த அழகு. அப்புறம் ரொம்ப பெருமையா சொன்னாங்களே, நான் ஒன்னே ஒன்று உங்களை கேட்கிறேன். உங்க இலக்கியம் சொன்னது பூரா கலையோட பெருமையை தான். சரி, கலையை பத்தி பேசாம உங்க இலக்கியம் இருக்க முடியுமா? அறிவியலை எழுத வேண்டியது தானே. அறிவியலை கூட கலைநயத்தோடு சொன்னால்தான் மக்களுக்கு போய் சேரும் என்பதால் கலைகளை சொல்லி தனக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கொண்டது இலக்கியம். கலையை சொல்லலைன்னா உங்க இலக்கியமும் சமையல் புத்தகமும் ஒண்ணு. ஐயோ, ஆமாய்யா, ஆமா, இதுக்கப்புறம் இதை போடணும், இதுக்கப்புறம் இது போடணும்னு எழுதிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? சொன்னாங்க அன்பு சகோதரி, எப்படியா வில்லி நடந்து வர்றதுக்கு பாட்டு போட்டார். அதே ஒரு கலை. எப்படி? பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவமணுங்க, ஐயோ, செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடி அழாகி அம்சொல் இளமஞ்சயன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். வில்லிக்கு போடுற டியூன்ல பாடுனாதான் வில்லிக்கே பெருமை. அதே பாடுதான். அப்புறம் இன்னொன்னு, இதுக்கு என்ன கருவி தெரியுங்களா? இதுக்கு அது என்ன உடுக்கு, அந்த சிவபெருமான் கையில் இருக்குல்ல உடுக்கை, அது மாதிரி இப்படி வச்சு கோடாங்கிம்பாங்க. கோடாங்கி அடிச்சோம்னா இந்த பாட்டு அப்படி இருக்குமுங்க. இன்னொரு பாடுங்க. பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவமணுங்க, செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடி அழாகி அம்சொல் இளமஞ்சயன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென
வஞ்சமகள் வந்தாள். அவ்வளவுதான். அந்த காலத்துலலாம் தெருக்கூத்துன்னு ஒன்று உண்டு. ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் கூட்டம் சேரும். அதில் படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், படுத்தவன் இருக்கிறவன், எந்திரிச்சவன், எல்லாருக்கும். அவங்க இலக்கியம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான். ஆனா எங்க கலை எல்லாரையும் சமமா நினைச்சு ஒரு தரையில உட்கார வைக்குங்க. அவ்வளவுதான். அங்க படிச்சவனும் உட்கார்ந்துருப்பான், துணை வேந்தரும் உட்கார்ந்துருப்பான், துணி துவைக்கிறவனும் உட்கார்ந்துருப்பான். 2 பேரும் அந்த கலையை பார்ப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துவாங்க. கட்டழகி பொட்டழகி எப்படி 12 மணிக்கு காந்தாரி ஒய்யாரி 16 வயது பருவமங்கை எங்கள் அணியில் 32 ஆண்டுகளாக நடித்துக் கொண்டிருக்கிறாரும்பா. 16 வயது பருவமங்கை 32 வருஷமா அவங்க கம்பெனியிலே நடிச்சுட்டு இருக்கிறாங்க. போதும்ல. இவன் கை தட்டுவான். அவனை அப்படித்தான் முதல்ல உள்ள இழுக்கணும். எடுத்த உடனே அவன் கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா, என்னம்மா என்னை பார்த்து இவ்வளவு காரி துப்புறான்னு ஓடிடுவான் இல்லையா? புரியாதுங்க. அத தோலை உரிச்சி அந்த பலாப்பழத்துக்கு மேல இருக்கிற முள்ளை எடுத்து சொல சொலையா பிரிச்சு அதை சுத்தி இருக்கிற அந்த வெள்ளத்தோலை எடுத்துட்டு கொட்டையும் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதா துண்டு பண்ணி தேனில் போட்டு எங்க ஆளுக்கு வாயில கொடுத்தாதான் செய்யும். அந்த வேலையை செய்வது கலை. புதுக்கோட்டையிலேன்னு தங்கச்சி வந்திருக்கிறான். ஆமா, புதுக்கோட்டையில அந்த காலத்துல சமஸ்தானங்கள் இருந்த காலம். அப்ப கச்சேரிகள் நல்லா நடக்கும். எங்க ஐயா நாவுக்கரசர் சத்தியசீலன் ஐயா தான் அதை சொல்லுவாரு. புதுக்கோட்டையில சமஸ்தானத்தில் இப்படி மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். பாகவதர் பாடுறார். அவர் பிரமாதமா பாடுறார். எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ. ஒரு பய தலையாட்டல, சேல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா தலையாட்டுறத பார்த்த உடனே அம்புட்டு பேர் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாட்டு அவனுக்கு புரியல, ஆனா ராஜாவை புரியும். சரி, ராஜா தலையாட்டா நாம ஆட்டணும்னு அவனுக்கு தெரியும். இது ராஜாவுக்கு தெரியல. அவர் மந்திரியை கூப்பிட்டு, நம் சபஸ்தானத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இசை ஞானத்தில் பொங்கி வழிகிறார்களே. அவன் சொன்னா, ராஜா நீ தலையாட்டுறன்னா அம்புட்டு பேரும் தலையாட்டுறான், நீ தலையாட்டுறத நிறுத்திட்டேன்னா ஒருத்தனும் தலையாட்ட மாட்டான்னா. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னுடைய நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு ஞான சூன்யங்களா? நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நாளை சபை கூடட்டும். உட்கார்ந்திருக்கிற 1000 பேர் தலையிலும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து விடுங்கள். பாகவதர் பாடட்டும். அந்த பாட்டை கேட்டு எவனாவது தலையை ஆட்டினால் அவன் தலையை ஒரேடியா எடுத்துடுறான்ட்டான். கொடுவாளை தீட்டிக்கிட்டு ஒருத்தன் பக்கத்துல நிக்கிறான். அடுத்த நாள் பாகவதர் வர்றாரு, பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். எல்லார் தலையிலையும் ஒரு எலுமிச்சம்பழம். அவன் அட்டென்ஷன்ல உட்கார்ந்துருக்கிறான். ஒருத்தனும் அசைய மாட்டேங்கிறான். அவன் அடுத்தவன் தலையை பார்க்கறான். அந்த எலுமிச்சம்பழம் எப்படா விழப்போகுதுன்னு யாரு கவனிக்கவே இல்லை. அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். பாகவதர் பாடுறாரு பாட்டு. கலையாத மோகன சுவை நானன்றோ, மோகன சுவை நானன்றோ, மோகனம் இழுக்கிறாரு. ஒரே இழுப்பு. ஒருத்தன் போச்சு, தலையில இருக்கிற எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துருச்சு. இப்ப எல்லாம் அவன் கழுத்தையே பார்க்கறான். அது வெட்டாமலே ஆடுற மாதிரி இருக்குது. ஒருத்தர் சொல்றா, ரசிக்கிறீரா? போக போகுது உன் தலையவேங்கிறான். ராசா சொல்றான், கொண்டு வா கொடுவாளை. இந்த அற்புதமான பாட்டுக்கு கூட தலையாட்டாமல் இருக்கிற 999 பேர் தலை வெட்டி போடுறான். கலை என்பது ஒரு கட்டத்தில் நம்மை மறக்கடித்து உள்ளுக்கு இழுக்கும். அதுதான் உணர்வினுடைய விளிம்பு, எச்சம். அதுதான் இன்னைக்கு நாம பெருமையா பேசிக்கிறோம். தங்கச்சி சொன்னாங்க 2000 ஆண்டு கால இலக்கியம். அம்மா, உங்க இலக்கியம் 2000 வருஷம்தான். அதுக்கு முன்னால தோன்றினது நம்முடைய கலைங்கிறத மறந்துடாதீங்க. எப்படி தெரியுமா?
தமிழன் கலையோடு பிறந்தவன். எப்படி நான் எப்ப பார்த்தாலும் கிறுக்கிட்டே இருப்பான், அவன் கை சும்மாவே இருக்காது. பிறந்ததிலிருந்து, எழுத்து தொடங்குவதிலிருந்து, இலக்கியம் பிறப்பதிலிருந்து கைகளாலே கிறுக்குகிற தன்மை என்ற கலை உணர்வு அவனிடத்தில் இருந்ததால் தான் ஈகிப்தில் இருக்கிற பிரமிடுல போயும் தன் பெயரை பொறித்து வைக்கிற கிறுக்குகிற கலை ஆர்வம் அவனை விட்டு போகாது. அது அவனுக்கு இயல்பா இருக்குது. இன்னைக்கும் பாத்திரத்துல பெயர் வெட்டுற மரபு நம்ம கிட்ட தானேயா இருக்கு. ஆமா, எந்த ஊர்லயாவது பாத்திரத்துல பேர் வெட்டுறானா? நம்மால கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னால பாத்திரத்துல பேர் வெட்டிடுவான். என்ன காரணம்னா அதுதான் இயல்பு. அப்புறம் ஒண்ணு சொன்னாரு, என்னன்னா சிவபெருமா பெரிய பிரளயமே வந்துட்டாலும் திருவாசகத்தில் ஒரு வாசகத்தை எடுத்து வைத்துக் கொண்டார். அது இலக்கியம் அல்லவா? அவருக்கு ஒரு பாட்டு பாடுமா? பாடியே தீரணம் இன்னைக்கு. ஐயா ஒண்ணுமே வேணாம், நீங்க ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு அதை வரைஞ்சவர் பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாதான் அந்த ஓவியத்தை உங்களால ரசிக்க முடியுமா? இல்ல அந்த ஓவியத்தை வரைஞ்சி வச்சுட்டு ஓவியர் போயிடலாம். சரி, ஒரு சமையல் ஊட்டமா செய்யுது, அந்த அம்மா செஞ்சுட்டு பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருந்தாதான் அதை சுவைக்க முடியுமா உங்களால? அந்த அம்மா எப்ப செய்யுதுன்னே தெரியாது, செஞ்சு வச்சுட்டு போயிடும், அப்புறம் நீங்க சாப்பிடலாம். பாட்டு இப்ப பாடுறவர் முன்னால உட்கார்ந்து கேட்டாதான் பாட்டா? எங்கிருந்தோ அப்படி வரும், அப்படி வந்து காதுல வந்து விழும். பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் முன்னை நான் பாட வைத்தேனே. அப்ப பாடுறவர் பக்கத்துல எதிர்த்தாப்புல இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. உலகத்தில் இருக்கிற 64 கலைகளிலும் அந்த கலையையும் அந்த கலையை தருகிறவனையும் பிரித்து பார்க்கலாம். ஆனால் கலையையும் அதை தருகிறவனையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரே கலை நடனக்கலை ஒன்றுதான். அதனால நடராஜர் முடிவு செஞ்சாரு, வேற ஏதாவது ஒரு கலை வடிவத்துல ஒரு இலக்கியமான உட்கார்ந்திருந்தா என்ன பூட்டி வச்சிருவீங்கடா, கரையானுக்கு இரையாக்கிடுவீங்கடா, படிக்க மாட்டீங்கடா, போனா போய் தொலைது. அந்த நடனக்கலை வடிவத்திலாவது என்னை நீ பார்த்து உன்னுடைய அருளை வேண்டி பெற்றுக்கொள் என்பதற்காகத்தான் திருவாசகத்தை தெரியாதவனுக்கு கூட திருநடன காட்சி உணர்த்த வேண்டும் என்ற நடனக்கலை அப்படி வச்சா நம்ம தமிழ. அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு காட்சி சொல்றேன், வாழ்க்கையில கலை எப்படி மாற்றிச்சுன்னு அவர் சொன்னாரு. போருக்கு போகிற பொழுது பெரிய பகவத்கீதையெல்லாம் சொன்னது நாங்கள் தானே ஐயா. கேட்கிறவன் அர்ஜுனனா இருந்தா நீங்க பகவத்கீதை சொல்லலாம். நம்மாளு பூரா ஒண்ணும் தெரியாதவன், அவன் அன்னாடங்காட்சி மரணத்தை வென்றிடும் அப்படின்னா ஐயோ பயந்தடிச்சு ஓடிடுவான். இவர் ஏதோ பெரிய ஞானத்தை சொல்ல போறாரா? இல்ல, அதுலயே செத்துருவான், மரணம் வந்துருவான். அப்ப அவனை என்ன செய்யணும்? இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு ஒரு உணர்ச்சியை கொடுக்கணும். அப்ப எப்படி பாட்டு போடணும்? போர்க்களத்துல போய் ஒப்பாரி வைக்க கூடாதுங்க. போர்க்களத்துக்குன்னு ஒரு ராகம் இருக்குது. போர்க்களத்துக்கு போகிறவனுக்கென்று ஒரு வீரத்தை, ஒரு உணர்ச்சியை கொடுக்கணும். ஜக்கம்மா பாடுறானா இல்லையா? அதே வீரபாண்டிய கட்டபொம்மல்ல வேறில்லை திக்கம்மா அப்படின்னதும் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க கூட படார்னு எழுந்து ஒரு வாழை சொல்லிக்கிட்டு போருக்கு கிளம்பிடுவான். காரணம், அந்த பாட்டு அவனுக்கு அந்த உணர்ச்சியை கொடுக்கும். அதான் கலைக்கு இருக்கிற பெரிய சிறப்பு. உறங்குகிறவனை கூட தட்டி எழுப்புகிற ஆற்றல் கலைக்கு இருக்குது, மறந்துடாதீங்க. அது மட்டுமா, சிற்பக்கலைகளை பற்றி சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. திருப்புங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க உள்ள நந்தி நந்தனாருக்காக கொஞ்சம் விலகுச்சு இல்லையா? அந்த நந்தியினுடைய உருவத்தை போய் பாக்குங்க. அடே அப்பா, தமிழனுடைய கலைக்கு நிகராக உலகத்தில் எவனாலும் அப்படிப்பட்ட ஒரு சிலையை செதுக்க முடியாதுங்க. கண்களை உருட்டி கொண்டு, நாக்கை துருத்தி கொண்டு, குழம்புகளை கீறிக்கொண்டு கல்லிலே ஒரு கலை வடிவத்தை காட்ட முடியும் என்று நிரூபித்தவன். அதனாலதான் சொன்னா, சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு, கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு. பார்க்கிறவர்கள் எல்லாம் தொட்டு பார்க்கலாமா என்று எண்ணுகிற அளவிற்கு ஆற்றல் கலைக்கு இருக்கிறது. ஐயா, நான் இதை சொல்லி முடிக்கிறேன். ஒருவன் வாழ்க்கையே முடிந்து விட்டது, எல்லாம் நிறைவடைந்து விட்டது,
ஸ்ரீரங்கத்திலிருந்து பாட்டு எழுதலாம் என்று சென்னைக்கு புறப்பட்டு போனான். எல்லா ஸ்டூடியோவிலையும் வாசல்ல போய் நின்று காத்து கிடந்தாரு. ஒரு இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்கல. முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு மெரினா பீச்சை நோக்கி போகிற பொழுது சுண்டல் விற்கிற பையன் தோள்ல மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு வானொலி பெட்டியிலே ஒலித்த பாடல் உங்கள் இலக்கியத்திற்கு கலை என்ற அங்கீகாரத்தை மேலே தடவி கொடுத்த பொழுது, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. 4 வியாதிக்கு ஒரே டேப்லெட்டுங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. 4 வியாதிக்கும் கண்ணதாசனும் MS விஸ்வநாதனும் இணைந்து கொடுத்த கலை வடிவ பாட்டு ஒத்த மாத்திரை 4 வியாதியை குணப்படுத்துச்சு. கடற்கரையை நோக்கி சென்றவர் ரெங்கராஜன் என்ற பெயரோடு வாலி என்று மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க புறப்பட்டார் என்றால், கலையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம். கலை எழுத்தை புரியாதவனுக்கு கூட புரிய வைக்கிறது. கலை அன்பாக பக்கத்திலே தோள் தட்டி தருகிறது. நீங்கள் சொன்னீர்களே, இந்த பாடலை படித்திருந்தால் ஈரானிலே போர் இல்லை, உக்ரைனிலே போர் இல்லை என்று சொன்னார்களே, அதைத்தானம்மா நாங்களும் சொல்லுகிறோம். உங்கள் இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் இலக்கியத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் வேண்டுமென்றால் உக்ரைன் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும். உங்கள் இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை, ஒரு உரையாசிரியர் தேவை, குறைந்தபட்சம் ஒரு சிவநந்தினியை போல ஒரு பேச்சாளராவது தேவை. ஆனால் எங்கள் கலை அப்படி அல்ல. என் மனதுக்கு ஏற்ற பாட்டை தட்டினால் AR ரஹ்மான் பாடின ஜெய்ஹோ வார்த்தை தெரியலங்க, ஆனால் வந்தே மாதரம்னு ஒண்ணு அத்தனை பேர் எழுந்து நிக்கிறோம்ல. அப்ப கலை மொழிகளுக்கு அப்பாற்பட்டது, கலை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, கலை கல்விக்கு அப்பாற்பட்டது, கலை அறிவுக்கு அப்பாற்பட்டது. மனித மனம் சோகத்தில் ஏங்கி கிடக்கிற பொழுது சுகமாக தாலாட்டுவதற்கு ஒரு தாலாட்டு பாடல் என் கையில் இருந்தால் என் தாய் பக்கத்தில் இருக்கிறாள் என்ற உணர்வை அது தருகிறது என்றால் என்ன பொருள்? இலக்கியத்தை நாங்களும் குறை சொல்லவில்லை. மேடைகள் தோறும் ஐயாவினுடைய தலைமையில் பல இலக்கிய நிகழ்ச்சிகளை பேசுகிறோம், மறுக்கவில்லை. ஆனால் அதே இலக்கியத்தை நான் பாட்டாக பாட வேண்டும் என்பதற்காக நடுவர் படுகிற பாடு இருக்கிறதே. நாங்கள் மறந்து விட்டால் அம்மா அந்த பாட்டை பாடு என்று ஏன் சொல்லுகிறார்? யாராவது பேசும்போது எடுத்து கொடுக்கிறாரா? என்ன பேசினாலும் அவ்வளவுதான் கைத்தட்டல் வரும்னு அவருக்கு தெரியும். ஆனா அதையே ஒரு பாட்டாக்கி கொடுக்கிற பொழுது இன்னும் அது சுவை கூட்டும் என்று சொல்லுகிற காரணத்தினால் தமிழனுடைய கலைகள் அது நாட்டுப்புற கலையாக இருக்கலாம், சிற்பமாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், எல்லா கலைகளையும் பூ தொடுக்கிற கலை முதல் கோலமிடுகிற கலை வரை, பெயர் வைக்கிற கலை முதல் உடை உடுத்துகிற கலை வரை, வீடு கட்டுகிற கலை முதல் சமைக்கிறது வரை எல்லாம் கலை. நன்றி, வணக்கம். பாட்டை கேட்ட உடனே மகிழ்ச்சியா இருந்தது. இத்தனைக்கும் பாட்டை எடுத்து கொடுத்தது இந்த அம்மா தான். இந்த பொண்ணா? சரி, பொண்ணு. அந்த பாட்டையே நம்மளை ரசிக்க வச்சுட்டாங்க. கம்பனையும் கேட்டிருந்தாலும் மகிழ்ந்திருப்பான். அப்படியாக பாடுகிறார்கள். அது காரணம் நான் சொன்னாங்கல்ல, நான் பாட சொல்றேன்னு. உங்களை பாடுற நான் ஏன் சொல்றேன்? பாட்டு வருது சொல்றேன். இவரை சொன்னா நான் பாடினா பேசவே இழுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, மைக்கு நல்ல மைக் கிடைச்சோம். ஒரு மாதிரி தொண்டை இதாக இருக்கட்டும். அதுக்காக என் தொண்டை விட்டு விட மாட்டேன், ஒழுங்கா செஞ்சிருவேன்.
என் தொண்டு சரியா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மிக அருமையாக பேசிய பேராசிரியர் அவர்களுக்கும் 4 பெருமக்களுக்கும் நல்ல ஒரு கைதட்டலை கொடுத்து பாராட்டுங்க. நாங்கள் பெற்ற பேற்றில் மிகச்சிறந்த பேர் எது என்று கேட்டால், நிகழ்ச்சியை நடத்துகின்ற பப்பாசி, நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த மக்கள் மன்றம், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய் வட்டாட்சியரும் இருந்து இந்த நிகழ்விலே முழுமையாக இருந்து கேட்கிறார்கள் என்றால் அது எங்களுக்கு பெருமை. நாங்கள் தன்யவானானம் சொல்லுவாங்கல்ல, அதுபோல 1000 படிங்க அவங்களுக்கு. உண்மையை சொல்றதா இருந்தால் ஒரு பக்கம் தேர்வு, இன்னொரு பக்கம் தேர்தல் வரப்போகுது, இன்னும் எத்தனையோ வேலைகள், பத்தாவதுக்கு இன்னும் பல பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் இருந்து நல்ல விஷயத்துக்கு ஆதரவு தருகிறார்கள். அதே போல் ஐயா நம்முடைய ரோவர் கல்வி குழுமங்களுடைய தலைவர் ஐயாவும் பணத்தை வாங்கிட்டு போயிடணும், என்னை கூப்பிடக்கூடாது அப்படி சொல்லாமல் நான் வர்றேன், குடும்பத்தோடு வர்றேன், இருந்து கேட்குறேன்னு சொல்கிறாங்கன்னா, நல்ல பாட்டு பாடினா சிவபெருமானே குடும்பத்தோடு வருவாராங்க. கண்ணுதற் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெளிந்து ஆய்ந்ததி பசுந்தமிழ், திருவிளையாடல் புராணம். நல்ல பாட்டுன்னா சிவபெருமான் குடும்பத்தோடு வந்துடுவாராம். குடும்பத்துடன் காண வேண்டிய படம் போடுறாங்கல்ல, இப்போ எல்லாம் அப்படிலாம் போக முடியாது. படம் வீட்டுக்குள்ளே ஓடுறப்ப குடும்பம் படுற பாடு, முன்னாடி அந்த பையனை பார்த்து அப்பா கத்துறாரு, மோசமான காட்சி, கண்ணை முடுறா அப்படிங்கிறாரு. அவன் ஓடியாந்து அவங்க அப்பா கண்ணை மூடிவிட்டான் அப்படியே. ஏன்னா அவனுக்கு வருத்தமாக இருக்கும்ல, அப்பாவுக்கு கண்ணு கெட்டு போயிடுவாருன்னு. இங்கே அப்படி இல்லைங்க. இப்போ பாருங்க, இவர்கள் பேச பேச அத்தனை பேர் ரசிச்சிங்க பாருங்க. அதுவும் அந்த எலும்புச்சம்பள கதை கேட்டப்ப நீங்கள், அது கலை இல்லைங்க, உங்கள் தலை அப்படியே அசையாமல் உட்காந்து கேட்குறீங்க. திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை, அவரை சாதாரணமாக கூட்ட முடியாதுங்க. நாதஸ்வரத்தில் அவர் தோடி ராகமாச்சா கண்ணாசன் கேட்பார், எப்படி உன் குழலில் மட்டும் தோடி ஓடி வருகிறது அப்படின்னு கேட்பாருங்க. தில்லன மொனமல் அந்த அம்மா கேட்கும்ல, உங்கள் நாயனத்தில் தான் இப்படி வருதா, எல்லா நாயனத்துலையும் வருமானு கேட்கும்ல. இப்போ அந்த ராஜரத்னம் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து தஞ்சாவூரில் ஒரு பெரிய ஜமீன்தார் மிராசுதார் அவரை நாசுரை வாசிக்க வைக்கிறாருங்க. கூட்டமே உட்காந்து கேட்குது. அப்போ மைக் கிடையாது. பக்கத்தில் கேஸ் லைட்டை தலையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு. வேட்டியை வரைஞ்சி கட்டி, சட்டை போடலங்க, தலையில் கேஸ் லைட்டு, சூடு. இப்போ இவர் ஒரு ராகத்தில் ஒரு கமகம் கமகம், அந்த கமகம் வாய்ச்ச போது பேஷ் அப்படின்னு இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சாங்க. யார் தெரியுமா? சட்டை போடாமல் வேட்டியை வரிஞ்சு கட்டி தலையில் நெருப்பு வெயிட்டை தூக்கிட்டு இருந்த அந்த லைட் மேன் என்ன பண்ணாரு, இந்த ராகத்தை கேட்டுட்டு சபாஸ் பேஷ் அப்படின்னு ஒன்னே ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரத்தை கீழே வச்சுட்டு அவரை கும்பிட்டாராமுங்க. நான் ஜமீன்தாருக்காக வரல, அவர் கொடுத்த படத்துக்காக வரல, உனக்காகத்தாயா வந்தேன் அப்படின்னாராமுங்க. அற்புதமான கலையை ரசிக்கக்கூடிய, இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய பெருமக்களுக்கு நன்றியை சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுறேன். நான் ஒரு கிராமத்தில் பேசுகிறப்ப முன்னாடி உட்காந்துருந்த ஒரு வயசான அம்மா அது வெத்தலை பாக்கு இடித்து போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கேட்கலையாக்குன்னு நினச்சேன் நான். அது எப்படி கேட்டுச்சு தெரியுமா என்னைய? ஆமாம், அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா? என்ன ஞானம்னு பாருங்க. நான் சொன்னேன், நான் எனக்கே மணி அடிப்பேன். ஏன்னா நான் வகுப்பில் பாடம் எடுத்து பழக்கம்.
சில பேர் கோவத்தில் கடியாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான் பையன், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பான். அதில் ஒருத்தர் ரொம்ப நேரம் கடியாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கான். இவர் எப்போ வந்தார், நவம்பரில் வந்தாரா டிசம்பரில் வந்தாரான்னு பார்க்குறான். அதனால் எனக்கு அதனுடைய தன்மை தெரியுங்க. இப்போ கூட நான் ஜனவரியில் அமெரிக்காவுக்கு போனப்ப ஜெர்மனியில் டிரான்சிட் எடுக்கிறப்ப வேறு ஃப்ளைட்டு மாறுறப்ப நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, கும்பகோணம் தஞ்சாவூருக்கு போவதற்கு ரயில் மாறவும் அப்படிம்பாங்கல்ல. அப்போ என் கூட இருந்துக்கிட்டு இருந்தவர் தோளில் பிள்ளை வச்சுருந்தாருங்க. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நானும் என் மனைவியும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறோம், 2 பேருமே வேலை பார்க்குறோம். அவங்க வேலைக்கு போனால் நானும் வீட்டு வேலையை பார்ப்பேன், நான் போனால் அவங்க பார்ப்பாங்க. நான் வீட்டு வேலையை எப்படி பார்ப்பேன் தெரியுமா? உங்கள் யூடியூப்பில் ஜீஞான சம்பந்தன் யூடியூப்பில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் நீங்கள் விளக்கி சொல்லுவீங்கல்ல, அந்த நேரம் பார்த்து தாயா நான் அங்கிட்டு பாத்திரம் விளக்குவேன், நீங்களும் இந்த பக்கம் பாத்திரம் விளக்குவீங்க. கர்ணன், துரியோதனன், விதுரன் போன்ற பாத்திரங்களை நீங்க விளக்குவீங்க. அண்டா, குண்டா, தட்டு, டம்ளரு, செம்பு இதெல்லாம் நான் விளக்குவேன். நீங்களும் பாத்திரம் விளக்குறீங்க, நானும் பாத்திரம் விளக்குறேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மகிழ்ச்சி தெரியுமா? ஒன்றும் இல்லை, குடிச்சுக்கிறேன். என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எதையும் ரசிக்கிற மாதிரி சொல்லிட்டா போதுங்க, நமக்கு பிடிச்சி போவோங்க. அதுதான் உண்மை. சொல்ல தெரியாமல் சில பேர் பாடல் நடத்துகிறப்பவே புரிஞ்சிடக்கூடாதுன்னு நடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? புரிஞ்சிருமோ அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், ஒரு வரியை வச்சுக்கிட்டு சில பேர் பாடல் நடத்தி முடிச்சிருவாங்களாம். ஒரு வரி போதுமா? அவ்வளவு அறிவான்னு நினைக்காதீங்க. அது என்ன வரி தெரியுமா? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இவ்வளவெல்லாம் கிடையாது, ஒரே வரி. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. 1 மணி நேரம் ஒரு ஆள் நடத்திருக்காரு. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. தோட்டத்தில், காட்டில் மேயல, கரையில் மேயல, வீட்டில் மேயல, வெளியில் மேயல. வெள்ளை பசு, கருப்பு பசு இல்லை, பிரவுன் கலர் இல்லை, சிவப்பு இல்லை, வெள்ளை பசு. பசு கரடி இல்லை, ஓனாய் இல்லை, நீ மனுஷனே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படிதான். ஏண்டா இப்படியாடா பாடல் நடத்துவாங்க? அதில் கடைசி வார்த்தை, அது மேயுது, கடிக்கலை, திங்கலை, உங்கலை, மேயுது. விளங்கும்ல? விளங்கும், ரொம்ப விளங்கும். இப்போ ஒரு செய்தியை சொல்கிற போது ஒரு செய்தியை 1 மணி நேரம் சொல்கிறது பெருசு இல்லைங்க. ஒரு வினாடிக்குள்ள 100 செய்தியை சொல்லணுங்க, அதுதான் முக்கியம். 1 மணி நேரமாக ஒரு செய்தியை சொல்கிறது ஒரு வகை, ஒரே நிமிஷத்தில் 100 செய்தியை சொல்வது ஒரு வகை, அதுதான் முக்கியம். இப்போ இலக்கியம், கலை ரெண்டையும் பார்த்துட்டோம், நல்லா பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இலக்கியம் தொடங்குறப்பவே எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? கலைவாணி கையில் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் புத்தகம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் படிச்சுட்டு இருக்க ஒரே அம்மா யாருன்னு கேட்டால் சரஸ்வதி மட்டும்தான். அதனுடைய நாற்கரங்களில் 2 கரத்தில் வீணை, ஒரு கரத்தில் ஜபமாலை, ஒரு கரத்தில் புத்தகம். படி. எது வரைக்கும் படிக்கணும்? சில பேர் கேட்டால் எது வரைக்கும் படிப்பேன்? ஏழை கிடைக்கணும், கல்யாணம் ஆகி போச்சு, அப்புறம் படிக்க மாட்டான், அப்புறம் எப்படி படிப்பான்? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்கள் பையன் என்ன படிக்கிறான்? தம்பி படிப்பை முடிச்சிட்டான். படிப்பையே முடிச்சிட்டானா? என்ன படிச்சிருக்கான்? 8th ஃபெயிலு. இதுக்கு பேர் படிப்பை முடிச்சதா? அவன் வாழ்க்கையை முடிச்சிட்டான். திருவள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, டேய் சாகிற வரைக்கும் படுறான், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணை. போதுமா புத்தகம்? போதும். வீட்டில் அந்த அம்மா இன்னைக்கு போய் நூலகம் வச்சிரும் போட்டிருக்கு.
டீச்சரா? அப்போ சரி. நிறைய துணை எழுத்துள்ள ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுங்க, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சார்ந்துடையும் கல்லாதவார். இன்னொரு திருக்குறள் இருக்கு, இதே மாதிரி 11 துணை எழுத்து இருக்கக்கூடிய திருக்குறள். தெரியுமா? நான் சொன்ன உடனே சொல்லிடுவீங்க. அது வரைக்கும் கம்முனி என் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. யாகாவாராயினும் என்னது? பணங்கள் கண்டா. சரி வச்சிருங்க. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. துணை எழுத்தே இல்லாமலும் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவார். தெரியுமா? துணை எழுத்தே கிடையாதுங்க ஒரு திருக்குறள்ல. சொல்லிவிட்டாரு. வாங்க, அவ்வளோதானா? வேற யாரும் சொன்னாங்களா? எந்த குறள்? இந்தாங்க, அங்கே பாருங்க, 2 கையில் வாங்க. கற்க. இங்கே வர ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லுது. முழு குறள் தெரியுமா? இங்கே வா, உனக்கு எதுக்கு புஸ்தகம் மிச்சம்? புஸ்தகம் தீர்ந்து போனால் கல்கண்டு தான் கொடுப்பேன். என்னையா இருக்கா? ஏதோ பாதாள கண்டியில் எடுக்கிறேன். இந்த வந்துருச்சு. அப்படி என்ன படிக்கிறீங்கப்பா? 4th 4ஆம் கிளாஸ். சரி. நான் ஒரு குழந்தைகிட்ட நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். 4th ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிச்சு. தமிழில் சொல்லுங்கன்னு. 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் தானே அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் நான் என்ன செய்யறது? இவர் யாரு? 4th 10th? சரி, இவருக்கு ஒன்று என்னது? வாங்க, என்ன சொன்னீங்க? சரி, ஆயிட்டீங்களா? நல்லா படிங்க. இதில் துணை எழுத்தே இல்லை. அதுவும் இருக்கா? இல்லை, அதில் துணை எழுத்து இல்லையா? செல்வத்துள் செல்வமா கேள்விப்பட்டிருக்கம்மா? எல்லாம் வருது இல்லையா? என்னையா போங்கய்யா, 30 வருஷமா ஒரு குரலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைய பயமுறுத்தி விட்டாரே. எல்லாம்ல வருது இல்ல? தலைன்னு வர்றதுனால நீங்க அஜித் ரசிகரா? இல்ல, அந்த தலை இல்லை. சரி, அப்ப என்னவா அவர் கொடுத்துருக்கலாமா? சரி, ஒரு புத்தகத்தை கொடுங்க. தவறான பாடலுக்கும் ஒரு புத்தகமா? இருக்கட்டும். ஐயா வாங்க. இதில் 5 தடவை வருதியா. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரே சொல்ல திருவள்ளுவர் 5 தடவை பயன்படுத்த. ஹலோ ஐயா, அவர்களுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கிற கரகோஷம் கொடுங்க. ஐயா மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. உண்மையிலே குரல் சொல்லி ஐயா பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம். இப்போ நான் இன்னொரு கேள்வியை கேட்டு பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடுறேன். 5 தடவை செல்வம்னு வருதில்ல, ஒரே சொல்லு. திருவள்ளுவர் 6 தடவை ஒரு சொல்ல ஒரே திருக்குறளில் பயன்படுத்தியிருப்பார். மொத்தமே 7 சொல்லுதாங்க திருக்குறள். 6 தடவை ஒரே சொல்ல பயன்படுத்தியிருப்பார். கொடுத்த புத்தகத்தில் வாங்கிடுவேன்.
இல்லை, அதை காட்டிலும் அருமை அருமை அருமை. பற்றுக பற்றத்தான் பற்றின பற்றை. வாங்க 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 வாங்க. ஒரே சொல்லே பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கே 6 தடவை. போன பிறகு வையக்கூடாதுன்னு பூரா புசதி வாங்கி கொடுத்துக்கிட்டாங்க. வாங்கப்பா, என்ன படிக்கிறீங்க? 9th. எப்படி இதை சொன்னீங்க? சரி, நல்லா சொல்லிட்டாங்க. நல்லா கைதட்டுங்க. வாழ்த்துக்கள்ப்பா. உண்மையா இது சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. பற்றுக்களை எல்லாம் விட வேண்டும் என்றால் பற்றுக்களை எல்லாம் விட்டவனுடைய பாதத்தை பற்றிக்கொள். இதாங்க அந்த திருக்குறள். ஓம் பற்று விடணும்னா பற்ற விட்டுருக்கான்ல ஒருத்தன், அவன் யாரு? அவன்தான் அந்த இறைவன். எந்த இறைவனாக இருந்துட்டு போகிறான், நமக்கு என்ன வந்தது? அவன் பாதத்தை பற்றிக்கொள். எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? புத்தக திருவிழாவில் பட்டிமன்றதுக்கு சில பேர் கேட்குறாங்க, இதில் என்ன பட்டிமன்றம் போட்டு என்ன செய்ய? இதாங்க வெற்றி. இந்த குழந்தைகள் வந்துச்சுல்ல, இது வெற்றி. அசராம புத்தகம் கொடுத்தாங்க பாருங்க பப்பாசி, அது வெற்றி. நம்ம பரிசு பெறதா இருந்தால் இப்படித்தான் பெறணும், அதுதான் முக்கியம். எங்கன விட்டேன்னு தெரியலையே, முதல்ல என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இலக்கியமா கலையான்னு கேட்டோம். இப்போ இலக்கியத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை ஒரு வரி, ஒரு எழுத்து, ஒரு சொல் மாற்றிவிடும். எல்லாரும் தான் தினம் ஓலையை பார்க்குறோம், புசத்தை பார்க்குறோம். ஆனால் ஞானம் வந்துருச்சா? இல்லையே. பட்டினத்தாருக்கு மட்டும் ஞானம் வந்துச்சுங்க. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று ஒரே ஒரு ஓலை துணுக்கு. காதற்ற ஊசின்னா என்ன? இப்போ தையல் ஊசி இருக்குல்ல, தையல் ஊசியில் அந்த ஹோல் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. அது இல்லைன்னா அது அந்த பிரயோஜனம் இல்லாத ஊசி. அந்த ஊசி கூட வராதான் எங்கே போகிறப்ப, மேலே போகிறப்ப. ஞாபகம் வச்சுக்கோங்க, தையல் ஊசி, மிஷினில் இருக்க ஊசி வேற, தைக்கிற ஊசி வேற. வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு தெரியுமா? கரெக்டாக சொல்கிறாங்க. அதாவது இந்த தைக்கிற ஊசியில் கூர்மை முன்னாடி இருக்கும், ஹோல் ஓட்டை பின்னாடி இருக்கும். மிஷினில் இருக்க ஊசியில் எங்கன கூர்மை இருக்கோ அங்கேயே ஹோல் இருக்கும். இது என்ன பெரிய கண்டுபிடிப்பா? கண்டுபிடிப்பு தாங்க. ஏன் தெரியுமா? இதில் முழுவதும் போனால் தான் இந்த ஊசி தைக்கும். ஆனால் அதில் கூர்மை போனாலே தைச்சிவிடும். இதுதான் கண்டுபிடிப்பு. அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே வளரும், ஒரு இதில் வராது. ஆனால் பட்டினத்தார் ஒரே ஒரு ஓலை துணுக்கு பார்த்தார், அப்படியே மாறிச்சு. அவருடைய வாழ்க்கையே மாறிச்சு. அதே போல் ஒரு செய்தியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு போடலாங்க. ஒரு சபையில் 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் நிலத்தகராறு வந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த சபையில் முடிவாங்கிறதுக்காக வந்தா, அங்கே ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான். எங்களுக்கே 80 வயசு, எங்களாலேயே தீர்க்க முடியல. அப்படி இருக்கப்ப இந்த பையன் எப்படி தீப்பா? தனிக்கு அவன் இளவரசங்க, நாட்டின் இளவரசன். அவங்க 2 இருங்க, நான் மறந்துடுவேன். அந்த 2 பேரும் போகிறப்ப அந்த பையன் என்னான்னு கேட்டானா, இல்லை எங்களுக்குள்ள வழக்கு
சின்ன பையனான நீங்கள் எப்படி தீர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம், அவ்வளோதானே? இருங்க, நான் பெரியவரை வர சொல்கிறேன். அந்த பையன் உள்ளே போயிட்டாங்க. சற்று நேரத்தில் ஒரு பெரியவர் வந்தார். 2 பேர் வழக்கை ஆராய்ஞ்சார். ஆராய்ஞ்சு பார்த்துட்டு 2 பேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு. வழக்கறிஞர் தொழில் படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு வழக்கில் ஒருவர் வெற்றி பெறுவார், ஒருவர் தோல்விடுவார். ஆனால் இங்கே இந்த 2 பேரும் மணமகளுமாறு ஒருத்தர் தீர்ப்பு சொன்னாரா அந்த பெரியவர். அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இது மாதிரி ஒரு தீர்ப்பை நாங்கள் கேட்டதில்லைன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ட உடனே அந்த பெரியவர் தன்னுடைய தாடி தலைப்பாயெல்லாம் எடுத்தா அந்த பழைய பையன் உட்கார்ந்துருக்காங்க. இதை ஒரு புலவன் பார்த்துட்டு இருந்து சொல்கிறான், இந்த பையன் இவ்வளோ பெரிய தீர்ப்பை எப்படி சொன்னா? தாடி வச்சதுனாலயா சொன்னா? இல்லை. தலப்பா கட்டதுனாலயா சொன்னா? இல்லை. இவன் பாரம்பரியமிக்க குலத்தில் வந்தவன் ஆதலால் ஹெரிடிட்ரி இவங்கிட்ட இருக்கு. உரைமுடிவு காணான் இளமையோன் என்னும் நரை முது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குளவிச்சை கல்லாமல் பாகம்படும். அவ்வளோதாங்க. பழமொழி 400. பழமொழி 400 வரக்கூடிய ஒரு பாட்டு. இந்த கரிகால், அது அவங்க சொன்ன மாதிரி கரிகால் பருவத்தான் கல்லணை கட்டினால அந்த வம்சம்ங்க. இவன் ஏண்டா இப்படி சொன்னா? இவன் வம்சத்தில் இருப்பவன் போற நீதி சொல்ல வல்லவன், அதனால் சொன்னா. அப்ப இந்த இலக்கியம் எழுதப்பட்டு 2000 வருஷம் ஆச்சு. இந்தா சொல்றேன், நீங்க கைதட்டுறீங்க. இந்த கைதட்டு எனக்கா? இல்லைங்க, இந்த பழமொழி 400 பாடிய புலவனுக்கு ஞாபகம் வச்சுக்கங்க, அவனுக்கு தான் போடும். இலக்கியம் காலத்தை ஜெயிச்சு நிற்கும், மனசை அப்படியே மாற்றி காட்டும். ஒரே ஒரு வார்த்தையில் சில சமயம் பெரும் மாற்றங்கள் வந்து சேரும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு அவர் பாடியிருந்தார்னா, டிஎம்எஸ் பாட, எம்ஜிஆர் நடிக்க பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா அது எம்ஜிஆர் பாடினார். எழுதினது யாரு? வாலி. ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன், உடன் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவன் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். இது எழுதினா தானங்க பாட முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு இலக்கியமாக இருந்தால்தான் நீங்க பாட முடியும். நீங்க பாடினீங்கல்ல, அந்த பாட்டு எல்லாமே எழுதப்பட்டது, கல்லில் பொறிக்கப்பட்டவை, தாமரத்தில், எதுல? பட்டயத்தில் பொறிக்கப்பட்டவை. நெதர்லாந்து போயிருந்தேன். நெதர்லாந்து, அங்க லேடன் பல்கலைக்கழகத்தில் ராஜராஜ சோழனுடைய செப்பேடு பார்த்தேங்க. நான் செப்பேடு டச்சுக்காரர்கள் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதை அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறத பார்த்துட்டு நான் இதை என்னன்னு பார்த்தா, நாகப்பட்டினத்தில் ஒரு சூடாமணி நிகழ்ந்து கட்டுவதற்காக, சூடாமணி விகாரம் கட்டுவதற்காக மலேசிய மன்னன் கடாரம் என்ற ஒருவன் நம்முடைய ராஜராஜ சோழனிடத்தில் இடம் கேட்டபோது இடமும் தந்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் சைவன், அது பௌத்தம், இடமும் தந்து இந்த சூடாமணி விகாரத்தை பாதுகாக்க ஒரு கிராமமும் தருகிறேன் என்று ஆனைமங்கலம் என்கிற ஊரையே தானமாக தந்தான் ராஜராஜ சோழன். அதுக்கான செப்பேடு நாகப்பட்டினத்திலிருந்து டச்சுக்காரங்க கொண்டு போயிட்டாங்க. அது எவ்வளோ நீளம் தெரியுங்களா? அதனுடைய நீளமே ஒரு 3 அடி இருக்குங்க. அதனுடைய வெயிட்டு ஒரு இது குறைஞ்சது 5 to 10 கிலோ இருக்கும். அவ்வளோ வெயிட்டுங்க. இதில் ஒரு பெரிய கம்பி போட்டு வச்சுருக்காங்க. யூடியூப்பில் பாருங்கள், இருக்கு. அது
இதை நான் போய் தொட்டு பார்த்தேங்க. முதல்ல தொடக்கூடாது நாங்கள், ஐயா தயவு செஞ்சு. அப்படி தொட்ட போது என்ன தெரியுமா, 1000 ஆண்டு காலம் டைம் மிஷினில் ஏறி போனது போல நான் உணர்ந்தேன். பார்த்துட்டு வர்ற அதில் இருக்குங்க அந்த கல்வெட்டில், இந்த கிராமத்தை இவர்களுக்காக நான் தானமாக தருகிறேன். அது இலக்கியம் போல டாக்குமெண்ட் போல காப்பாற்றப்படுது. சரி, இப்போ என் நண்பர்கிட்ட கேட்டேன், இது நம்ம பொருள் தானே, சோழ நாட்டு பொருள் தானே, இன்னைக்கு நம்ம நாட்டு பொருள் தானே, இதை நம்ம கொண்டு போயிடுவோமா? நிச்சயமாக கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ கூட ஒரு சிவபெருமானுடைய சிலையை கொண்டு வந்தாங்க, கொண்டு போகலாம்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், கொண்டு போகலாம், ஆனால் இது தாமிரமாக இருக்கே, காப்பர், இதை அங்கே கொண்டு போனால் எவர் காப்பர், இங்கே இருந்தால் இவர் காப்பர், அங்கே போனால் புரியுதா, சும்மா தலையிடக்கூடாது, எவர் காப்பர், யார் காப்பாற்றுவா? நான் இருக்கட்டும்ட்டேன். நான் இப்போ கொண்டு வந்துடலாம், நம்ம சொல்லி கொண்டு வரலாம். இப்போ பாருங்க, கல்வெட்டாக இருந்தாலும் ஏடாக இருந்தாலும் எழுத்தாக இருந்தாலும், இன்னும் அழகாக சொன்னால், சின்ன மருது பெரிய மருதை தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளைக்காரர் ஒரு கேள்வி கேட்டான், கடைசி ஆசை என்ன? நம்மளாக இருந்தால் என்னென்னமோ சொல்லுவோம். பெரிய மருது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சிவகங்கை சீமையை ஆண்டவர்களுங்க, நாங்கள் கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும் தந்த அந்த தான தர்மங்களை நீ செய்ய வேண்டும்னு அந்த வெள்ளைக்காரத்தை கேட்டாங்க. கல்லிலும் சரி கல்வெட்டு, சொல்லிலும் சரி வார்த்தை, முள்ளிலும்னா என்ன தெரியுங்களா? தப்பிச்சு போனப்ப பெரிய மருதுக்கு உடம்பு முடியலைங்க. அப்போ ஒரு குடிசை வீட்டில் போய் படுத்திருந்தார். அந்த கிழவி யாருன்னு தெரியல இவருக்கு. என்னையா உடம்புக்கு? ஒன்றும் இல்லைம்மா, காய்ச்சலாக இருக்குது, இந்த கஞ்சியை குடி. பழைய சோறுங்க கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அவர், அம்மா உன் வீட்டில் ஏடு எழுத்தாடி இருக்கா? தலைமுறைக்கு படித்தது இல்லையா? ஏடும் இல்லை எழுத்தாடியும் இல்லை. அந்த குடிசையில் ஒரு ஓலை எடுத்தாருங்க, கருவளை முள் எடுத்து, இந்த பகுதி இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களும் இந்த கிழவிக்கு சொந்தம். கிழவி தர்மம் அந்த ஊர் பேர் இன்னைக்கு இருக்கு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய மனசு ஒரு வினாடியில் அப்படியே மென்மையாக மாறுது. ஒரு கஞ்சி தாங்க, ஒரு கை கஞ்சி மாற்றி காட்டுது. அப்படியே யாரையும் நல்லவனாக மாற்ற முடியும். கொலகாரனை கூட அவனை ஒரு வார்த்தையால் நிறுத்தி வைக்க முடியும். இலக்கியங்கள் பக்தியை நமக்கு காட்டின, இலக்கியங்கள் புதிய வழிகளை நமக்கு காட்டின. இன்னைக்கு கூட பிரமிடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் திட்டைகளில், பிரமிடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் திட்டையில் தமிழ் எழுத்து இருக்குங்க. நான் சொல்லலை, சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பேராசிரியை, பாரிஸை சேர்ந்த ஒரு பேராசிரியர், 2 பேரும் சொல்கிறாங்க அது தமிழ் எழுத்து. அதில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பெயர் என்ன தெரியுமா? சிகை கொற்றன் அப்படின்னு ஒரு தமிழ் பேர் இருக்கு. எங்கே? அங்கே இதில் இருக்குது, பிரமிடுக்கு பக்கத்தில் அந்த கல் திட்டையில் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இலக்கியம்னா வெறும் புராணம் இதிகாசம் மட்டும் இல்லைங்க. அது கல்வெட்டாக இருக்கலாம், கடிதமாக இருக்கலாம், ஆவணமாக இருக்கலாம், செப்பேடாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் என்ன செய்கின்றன என்றால், நான் அந்த செப்பேடை பார்க்குறப்ப மனசு என்ன தெரியுமா? எத்தனை பெரிய பாரம்பரியத்தில் நாம் வந்திருக்கோம் என்று
என் மனம் லேசாக மாறுதுங்க. இறகு போல பறக்குது. அப்படியே இப்படியே ஒவ்வொன்றா பார்க்க இலக்கியத்தினுடைய பெருமை நமக்கு தெரியுது. அவங்க சொன்னாங்கல்ல, 3000 ஆண்டு பழமை. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய புதுமை, இதுலேயும் இலக்கியம் ஜெயிக்குது என்றால் என்றால் மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியம்தான். ஐயா போனா போங்க, இன்னும் பணம் கொடுக்கல, எனக்கு ஒன்றும் இல்லை என்றால் நீங்க சந்தோஷப்படுவீங்க. இருங்க, அம்மா பாடிடாதீங்க, எந்திரிச்சு வசை பாடுவேன் அப்படின்னு. நாம இசை பாடிக்கிட்டு இருந்தேன், தப்பா தீர்ப்பு சொன்னா வசை பாடுவேன். கலைன்னா என்ன தெரியுங்களா? இப்போ இலக்கியத்துக்கு இவ்வளவு உயர்வு இருக்குங்க. இது எழுத போய் தான் அவங்க பாடினாங்க. நான் எழுதுனதை அவனே பாடிருக்கலாம்ல அந்த புலவனே. அதுக்கு ஒரு ஆளை தேடினாங்கல்ல, இசைவானரை சொன்னீங்கல்ல, அரங்கேற்றிருக்காதே. எங்கள் கண்ணகி மாதவியில் கண்ணகி குடும்பத்திற்கு வேண்டிய அத்தனை குணங்களை உடையவதாங்க. ஆனால் மாதவி எல்லா கலைகளிலும் வல்லவள். அதுதான் பெரிய சிறப்பு. அவளுக்கு தெரியாத கலையே இல்லை. அதனால தான் என்ன தெரியுமா, மாதவியின் அழகை காட்டில் அவள் அறிவு அவனை மயக்கிச்சுக்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். எப்பவும் கற்றாரே காமருவர், அதான் உண்மை. இங்கே அவளுக்கு எல்லா வகையான நடனமும் தெரியும். கோலம் போடுவா, சமைப்பா, பாடுவா, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பா, காணல் வரி படிச்சு பாருங்க. திங்கள் மாலை வெண்குடையால் சென்னி செங்கோல் அதுவோச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய்வாளி காவேரிங்கிற பாட்டை இங்கே சேஸ்தாஸ் குரல்ல கரும்புங்கிற படத்தில் கேட்டு பாருங்க. இப்போ யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அடே அப்பா, அவ்வளவு அருமையாக இருக்குங்க. அவன் பாடினா இவன் எதிர்பார்த்து பாடினா. பாட தெரியும், ஆட தெரியும், இசை மயக்கம். அப்படியே நான் 2003 அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப நாட்டிய பேரொளி பத்மினி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேங்க. என்ன வேணாலும் சொல்லுன்னு சொல்லப்படாது, போயிருந்தேன் சத்தியமா. போயிருந்தேன்னா அந்த அம்மா என்னுடைய கேசட்ஸு நான் வாங்க சிரிக்கலாம்னு போட்டிருந்தேன். அப்போவே அது அப்போ கூட போடல, நான் 91 போட்டேன். நான் போட்டது 1000 கேசட் தாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் வித்துச்சு. எப்படி தெரியுமா? அவைவே போட்டுக்கிட்டா. காப்பி ரைட்லாம் கிடையாது. அவைவே போட்டு அவைவே பேசிட்டா. போகிறாங்க, விடுங்க, இன்னமும் பேசுகிறாங்க. எனக்கு அதுதான் வேதனை. பேசட்டும். அந்த அம்மா என்னுடைய கேசட்லாம் கேட்டுட்டுங்க, நான் போட உடனே என்னை அவ்வளோ அழகாக வரவேற்றாங்க. வரவேற்று உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னாங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேங்க, சரி, கேட்டுட்டு சாப்பிட்டு தான் போகணும்னாங்க. 10ஆவதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ராஜஸ்லோச்சனாவுக்கு ஃபோன் பண்ணாங்க, அஞ்சலி தேவிக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏன் ஜாதகத்தை பாருங்க, அம்பட்டு கவர்ச்சி கேட்டீங்க, வயசான பிறகு தான் பார்க்க வேண்டிய ஆகி போச்சு. நான் என்ன பண்ணுறது? இருக்கட்டும். ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம், இவங்களெல்லாம் நம்ம நேரில் பார்க்குறோமே அப்படின்னு. அப்போ 3 பேரும் ஏன் இருக்கட்டும், முடிச்சிட்டீங்களா இல்லையா? இல்லாட்டி மணி அடிப்பேன். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நான் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லையான்னு கேட்டாங்க. நடித்த படத்தில் பிடிச்ச படம் எதுன்னு கேட்டாங்க. எல்லா படமும் தாம்மா, அப்படி சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. அப்போ தாங்க நான் சொன்னேன், தில்லானா மோகனாம்பாள் நான் சொன்னேன்.
அந்த அம்மா திரும்ப என் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏயா அப்படின்னு கேட்டாங்க. அது எங்கள் ஊரில் படம் ஆரம்பிக்கிறப்ப மதுரையில் ஆரம்பிக்கும். அழகர் ஆற்றுல இறங்குறப்ப, மீனாட்சி கல்யாணத்தப்ப நாதஸ்வர கோஷ்டியும் நாட்டிய கோஷ்டி, மோகனா கோஷ்டி வருவாங்க. ஒரு பக்கம் சிக்கல் சண்முக சுந்தரம், இன்னொரு பக்கம் இந்த அம்மா திருவாரூர் மோகனாங்கி. ஆமாம், எங்கள் ஊரில் ஆரம்பிக்குமா. அது மட்டுமா காரணம்? இல்லைம்மா. அதில் என்ன அப்படின்னா, இவர் நாதஸ்வரம் வாசிக்கிறப்ப பார்த்து வெடி போட்டுருவாங்க. 2 வெடி பார்ப்பார், அப்படி வச்சிருவார், வாசிக்க மாட்டார். பாலையா கூட வைவார். ஞான சூனியம், இசையை ரசிக்க தெரியல, கிளம்பிடுவார். ஆனால் அதுக்குள்ளே பத்மினி வந்து இறங்கி இவங்களை பார்க்க வருவாங்க. அப்போ நாதஸ்வரம் வாசிக்கிட்டேங்க சிவாஜி பாலையாட்ட அப்படின்னு பாருங்க, கண்ணில் வந்து இறங்குறாங்க அப்படின்னு. படம் பார்க்குறப்ப அப்படி பார்க்கணும், ரசித்து பார்க்கணும். போன வாரம் ஒரு படம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரசித்து, ராஜபாட் ரங்கோதரை கண்ணீர் மல்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தர் 4 முறுக்க ஒன்றா கடிக்கிறான், கற்கு கற்கு கற்குன்னு தின்றான். நான் கோபத்தோடு அவனை திரும்பி பார்த்தேன். அவன் அப்படின்னா, ஓடாடே நாக்கு மட்டும் பாட அவனுக்கு படைச்சான், செவி இல்லையா? இப்போ அப்படிம்பார் சிவாஜி. வாட்ச் முடிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு எந்திரிச்சிருவாங்க. அந்த அம்மா வரும், வந்து அறிமுகமாயிட்டு நான் ஆட போகிறேன், நீங்கள் இருந்து கேளுங்க. எதுக்கு? வெடி சத்தத்துக்கா அப்படின்னு கேட்பாரு. ஏன் ஆடக்கூடாது? ஆர்ப்பரிக்கும் அலையின் ஓசைக்கு ஆடலாம், அந்த அம்மா சொல்லும். எல்லாம் சொல்லும், ஆடு ஆடு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த அம்மா ஆட போதுன்னு ஊரே வந்து உட்காந்துருக்குங்க. சிவாஜிக்கு பயந்து எல்லாரும் போகாமல் இருப்பாங்க. பாட்டு ஆரம்பித்த உடனே சிவாஜிக்கு தெரியாமல் ஒரு ஆளாக ஓடுவாங்க. திரும்பி பார்ப்பாரு, ஒரு வயல் இருக்க மாட்டா. இவர் எந்திரிச்சு துண்டை போட்டு போயிடுவாருங்க. போய் ஒளிஞ்சி நின்று பார்ப்பாரு. இவர் வந்துட்டாருங்கிற விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா தன்னை பார்க்குதுன்னு அவருக்கு தெரியும். 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்கிறது படம் பார்க்குற நமக்கு தெரியும். ஆனால் படத்தில் ஒரு வயலுக்கும் தெரியாது. அதுதான் படம். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன? இதில் என்ன தெரியுமா முக்கியம்? இப்போ தான் நம்மாட்ட நான் சொல்கிறேன் மா, இதில் என்னன்னா, நீங்கள் அவரை பார்க்கறதும் அவர் உங்களை பார்க்கறதுமாக நீங்கள் பாடுவீங்க. எப்படி பாடுவீங்க? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், என்னை நின்னை அல்லால் வேறு யார் அறிவார், பாவையன் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ, மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகா. சண்முகான்னா அவர் பேருங்க. எல்லா பெண்களுக்கும் அந்த காலத்தில் கணவன் பேரை சொல்லணும்னு ஆசை இருக்கும், சொல்ல முடியாது. ஒரு அதிகாரி போய் கணவன் பேர் என்னன்னு கேட்டுக்கார் 40 வருஷத்துக்கு முதல்ல. அந்த அம்மா, அந்த கூறுகட்டவன் பேரை நான் எப்படி சொல்லுவேன்? அதுக்கு பேரையே சொல்லியிருக்கலாம். சொல்லணும்னு ஆசையாக இருக்குங்க, சொல்ல முடியாது. இந்த அம்மா பாடிக்கிட்டே சாமி கும்பிடுற மாதிரி மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகான்னு கும்பிட்டோடனே சிவாஜி பேரையா சொல்கிற அப்படின்னு ஒரு சின்ன கோபம் காட்டுவாருங்க. இப்போ இப்படி கும்பிட்ட உடனே பத்மினியுடைய அம்மா
கண்ணீர் விடும். ஏன் தெரியுமா? பிள்ளை சாமி கும்பிடுதாக்குன்னு நினச்சி முருகனை கும்பிடுதாக்கு முருகன் தூணுக்கு பின்னாடி நிற்கிறாரு. இப்போ நான் அந்த பாட்டை கேட்டுட்டுங்க, இலக்கியவாதி இல்லையா, பக்கத்தாள்கிட்ட சொன்னேன், கண்ணாசம் பாருங்க, பாட்டுக்கு நடுவில் அந்த கதாநாயகன் பேர் வர்ற மாதிரி பாடியிருக்காருன்னு நான் சொன்னேன். அவர் வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டேங்க, இந்த பாட்டு என்ன ராகம் தெரியுமான்னாரு. தெரியாதே, சண்முக பிரியா ராகம் அப்படின்னாருங்க. பாருங்க, சண்முக பிரியா ராகம். அவர் இசைவாணர், நான் இலக்கியவாதி. இதை நான் சொன்ன உடனே அந்த அம்மா பட்ட சந்தோஷம், யார்? பத்மினி. ஐயா, நடித்த பக்காட்டில் எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் சொல்கிறப்ப ஏற்படுதியா. இன்னொன்று சொல்லிச்சுங்க, அந்த அம்மா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படி உள்ள அம்மா. அந்த அம்மா யார்? பத்மினி. நாட்டிய பேரொழி, அழகி, அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி சிரிக்க வைக்கிதுங்கிறீங்க என்னைய நான் தான் சிரிக்க வைப்பேன்னு கேள்விப்படிக்க. எப்படி தெரியுங்களா ஐயா? சம்பூர்ண ராமாயணம் நடித்தோம்யா, நான் தான் சீதை. ராமர் என்டி ராமாராவ், அவருக்கு தமிழ் தெரியாதான். அவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்க ஒரு ஆளை அனுப்பியிருக்காங்க. 15 நாள் கழித்து அந்த ஆள் தெலுங்கு பேசிக்கிட்டே வந்திருக்கான். அவனுக்கு தமிழ் மறந்து போச்சு. ஒகேனக்கல்ல தான் எடுப்பாங்களாம், வெயிலில் தான் எடுக்க முடியுமா. சுடு பாறையில் உட்காந்து அந்த எடுப்பாங்களாம். அப்போ அவர் மெதுவாக சீதே சீதேன்கிட்டே இருப்பாராம். இந்த அம்மா அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல, சீக்கிரம் சொல்லி தொலையா, அந்த ராவணனே தேவலாம் அப்படிங்குமா. ஒவ்வொன்றா பேச கேட்க கேட்க ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாட்டை இப்படி பிரித்து பார்த்து ரசிக்க ஆரம்பித்தா இதில் இருக்கக்கூடிய கலை வடிவம் நமக்கு தெரியுதுங்க. நினச்சி பாருங்க. இதை ஒரு பொறியியல் கல்லூரியில் பேசுகிறேங்க. இது முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு வந்து ஆடிச்சு, 4000 பேர் எந்திரிச்சுருந்தாங்க. எந்திரிச்சுன்னு கை தட்டினா. அது யாருக்கு தெரியுமா? பாட்டு எழுதின கண்ணதாசனுக்கு, இசையமைச்ச கேவி மகாதேவனுக்கு, பாடின பி சுசிலாவுக்கு, ஆடின பத்மினிக்கு, டைரக்ட் பண்ண ஏபி நாகராஜனுக்கு, இவ்வளவு பேருக்கும் அது போகுதுன்னு சொன்னால் அந்த கலை என்ற ஒற்றை நாடி. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது வேறங்க. மதுரையில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு மீனாட்சியினுடைய அழகான திருவுருவம். என் கூட வந்த கைடு என்னை கூட்டிகிட்டு போய் இந்த மீனாட்சி சிலையை பார்த்தீங்களா பாருங்கள், அது அருங்காட்சியகத்தில் இருந்தால் சிற்பம், உள்ளே இருந்தால் தெய்வம். பார்த்துருக்கனே அப்படின்னே. அப்படி பார்க்கக்கூடாதுங்க. இந்த பாருங்க, பைக்குள்ளேருந்து ஒரு சின்ன ஈர்க்குச்சி எடுத்தாருங்க. அதை மூக்கில் இப்படி தடவினாருங்க. தடவிட்டு அந்த ஈர்க்குச்சி இப்படி திருகி வச்சாருங்க. இந்த இடத்துல அந்த மீனாட்சிக்கு மூக்குத்தி போடுற ஓட்டை இருக்குங்க. யார்? நம்மால் போட்டிருக்கா. எப்பயாவது வாய்ப்பு இருந்தால் கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. எங்கே? திருநெல்வேலி பக்கத்தில். கிருஷ்ணப்ப நாயக்கர் இலங்கையை ஜெயிச்சுட்டு வர்றப்ப அந்த ஊரில் அந்த கோயிலை ஏற்படுத்தியிருக்காரு. அங்கே ஒரு மன்மதன் ஒரு ரதி சிலை இருக்குங்க. அந்த மன்மதன் கையில் ஒரு கரும்பு வில்லு, அதை உடச்சு விட்டாங்க நம்ம ஆளுங்க, அது வேற விஷயம். அந்த கரும்புக்கு மேலே ஒரு சின்ன மிளகளவு துவாரம் இருக்குங்க. அது 5.5 அடி உயரம் அந்த கரும்பு வில்லு. இதில் ஒரு சின்ன கல்லை போட்டோம்னா உள்ளே ஓடி வந்து கீழே விழுகுதுங்க. இது எப்படி ஓட்ட போட்டிருப்பான், ட்ரில் பண்ணியிருப்பான். நான் அங்கே இருக்க ஒரு 90 வயசு கிழவர்கிட்ட கேட்டேன், இது எப்படியா ஓட்ட போட்டிருப்பாங்க. அவர் எங்கள் தாத்தா சொன்னார், இதை செஞ்சுட்டு மேலே தேனும் கருப்பட்டி பாகு வைப்பாங்களாங்க. எறும்பு போய் 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 அதில் ஒரு ஹோல் வருமா, அது வழியாக மூளை விட்டு எழுப்பாங்களாம். கலை யோசிச்சு பாருங்க. அந்த சில வரியினால் நம்ம உயிர் அப்படியே ஆட்டம் காணும். காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும், பாட்டின் இசையதனை பாம்பறியும் நாங்கள் பாரதி.
10 நாளைக்கு முதல்ல எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தேன். ஒரு பேர் இல்லாத அன்னோன் நம்பரில் ஃபோன் வந்துச்சு. ஞானசம்பந்தம், நீங்கள் சொன்ன பாட்டு தப்பு. எனக்கு மண்டைக்கு ஏறிச்சு கோவம். நான் சொன்ன பாடல் தவறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் சரியாகத்தான் சொன்னேன். அட இல்லைன்றேன், என்னங்க இல்லைங்கிறீங்க? அந்த யானை பாட்டு தானே, அந்த யானையெல்லாம் வந்து நின்று கேட்டுச்சு, அந்த பாட்டு தானே. நான் சொன்னதாங்க ரைட்டு. அமிதாப் பச்சன் இளையராஜா சாருடைய 1000வது படத்துக்கு அந்த பாராட்டு கூட்டம் நடத்துகிறப்ப அவர் சொன்னார், இந்த பாட்டை கேட்டுட்டு தான் அந்த யானைகள்லாம் திரும்பி போச்சு அப்படின்னு. ஐயோ, அந்த கூட்டத்தில் நானும் உட்கார்ந்துருந்தேன். அவர் பேசவே இல்லை. எனக்கு அப்போத்தாங்க சுதீர்ந்துச்சு, பேசுகிறவரே இளையராஜாங்க. அவரே சொல்கிறாரு அந்த பாட்டு இல்லைன்னு. நான் அவரோட வாதாடிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், அட கடவுளே, மதுரையில் இந்த குழப்பம் இருக்கத்தான் செய்யும். சிவபெருமான்கிட்ட வாதாடின நக்கீரன் மாதிரி நான் உங்களோட போய் வாதாடிருக்கேனே. அது என்ன படம்னு கேட்டேன். வைதேகி காத்திருந்தால் படத்தில் ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சம் பாட்டப்ப வால்பாறை பக்கத்தில் ஒரு மதம் பிடிச்ச யானை அந்த கன்று இறந்து போனதுனால அந்த பகுதி முழுவதும் அழிச்சிக்கிட்டே இருந்துச்சாங்க. அந்த யானைக்கு பயந்து யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்களாம். அதே யானை அங்கே இருந்த டூரிங் தேட்டரில் இந்த ராசாத்தி உன்னை பாட்டு பாடுறப்ப வந்து நிற்குமாங்க. 40 நாள் விடாமல் பல யானையை கூப்பிட்டு வந்து நிற்குமா. 41வது நாள் படத்தை தூக்கிட்டாங்க. யானை வரல. ஏன் தெரியுமா? அதன் மதம் அடங்கி போனது, குணம் மாறிப்போனது, அமைதியாக மாறிப்போனது என்றால் அந்த யானையினுடைய மனமாற்றத்துக்கு காரணம் இசைஞானியினுடைய இசைங்க. அவரே எனக்கு சொன்னது. நினச்சி பாருங்க, மனசத்தை மென்மையாகுது இல்லைங்க, மிருக மனசையும் மென்மையாக்க கலைகளால் முடியும் என்று சொன்னால் நல்ல ஓவியமும் நல்ல கலையும் நல்ல இசையும் எப்போதும் நம்முடைய மனத்தை மென்மைப்படுத்தும். இலக்கியங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இலக்கியவாதி கூட தலையசைப்பது எப்போது என்று கேட்டால் ஒரு அருமையான பாட்டை கேட்கிற போது தான். அந்த MS சுப்புலட்சுமி அவர்களுடைய காற்றினிலே வரும் கீதம்ங்கிற பாட்டு யார் எழுதுனது தெரியுமா? அந்த பாட்டு காற்றினிலே வரும் கீதம் அந்த நாளும் அந்திடாதம்ல வரும்ல. யார் எழுதின பாட்டு தெரியுமா? கல்கி அவர்கள் எழுதின பாட்டு. பொன்னியின் செல்வன் எழுதினார்ல, அவர் எழுதின பாட்டு. இன்னொரு பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும், குறைவொன்றுமில்லை மறைமூர்த்திகள். யார் எழுதின பாட்டு? ராஜாஜி, ராஜகோபால் ஆச்சாரியார் ராஜாஜி எழுதின பாட்டு. அதை எங்கேருந்து எடுக்கிறார் தெரியுமா? ஆண்டாள் பாசுரத்திலிருந்து எடுக்கிறாருங்க. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு அந்த வார்த்தையை ஆண்டாளுடைய பாட்டு அதனுடைய வரியிலிருந்து எடுக்கிறார். இலக்கியத்தில் எடுக்கப்படுங்க. ஆனால் இலக்கியவாதியே மயக்கிற மாதிரி அதை இசை வடிவத்தில் தருகிற போது எல்லா உயிர்களும் அதில் மயங்கி நிற்கும் என்று சொன்னால், கலை என்கின்ற ஒரு வடிவம் கல் மனதையும் உருக வைக்கும், மென்மையாக்கும். அதனால் மனித மனத்தை மென்மைப்படுத்துவதில் முன்னிற்பது இலக்கியத்தை காட்டிலும் கலையே 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 என்று சொல்லி நீங்கள் கலையலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.